மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, காங்கிரஸ் அலுவலகத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கின்றனர், என்ன விவரம்? காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் உடல் அங்கு அலங்கார ஊர்தியில் வந்தபோது அங்கே ஏற்கனவே காத்திருந்தார்கள். அவர்கள் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்களும் இறுதி மரியாதை செலுத்த உள்ளார்கள். இதை தவிர தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் மன்மோகன் சிங் உடல் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கும் எனவும் அங்கு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துபவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு அதன் பின்னர் மீண்டும் அலங்கார ஊர்தியில் அவரது உடல் வைக்கப்பட்டு நிகாம்பூத் காட் எனப்படும் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசிடம் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும், அதற்காக இடத்தை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. சரியான இடம் அடையாளம் காணப்பட வேண்டும் எனவும் தற்போதைக்கு அதற்கு முன்பாக ஒரு அறக்கட்டளை அமைத்து அதன் மூலமாகத்தான் இடம் ஒதுக்க முடியும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆகவே இன்றைய இறுதி சடங்குகள் நிகாம்பூத் காட்டில் நடைபெற உள்ளது. அதன் பிறகுதான் மன்மோகன் சிங்குக்கு எங்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என தெரிகிறது. இந்திரா காந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தல்லிலே ஒரு பகுதியில் மன்மோகன் சிங்குக்கும் நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கலாம் எனவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆலோசனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறுதி முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று காலையிலே மன்மோகன் சிங் இல்லத்திலிருந்து அலங்கார ஊர்தியில் அவரது உடல் புறப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்கார ஊர்தியிலே அவரது உடலை ஊர்வலமாக அங்கிருந்து முழு பாதுகாப்புடன் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இங்கிருந்தும் ஊர்வலம் செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்படுவதும் சமயத்திலே அந்த பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தும் மூடப்படும் எனவும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் டெல்லி காவல்துறை அதிகரித்திருக்கிறது. இதை தவிர காங்கிரஸ் தலைமை அலுவலகம், ஊர்வலம் செல்லும் பாதை மற்றும் நிகம்பூத் காட் ஆகிய இடங்களிலே கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முழு அரசு மரியாதையுடன் இன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. அவரது இறுதி ஊர்வலம் இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட உள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலமும் இன்னும் 1 மணி நேரத்தில் தொடங்க உள்ளது. இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு தலைவர்களும் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த நிலையில் மன்மோகன் சிங்கின் நினைவிடம் தொடர்பாக அமித்ஷாவிடம் காங்கிரஸ் தலைமை பொறுப்பாளர்கள் எல்லாம் கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். அவருடைய நினைவிடம் குறித்து மத்திய அரசு விரைவாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று அமித்ஷாவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய நினைவிடத்திற்கு அது தொடர்பாக ஆலோசனை நடத்துவது எப்பொழுது என்ற விவரம் மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கிறதா? அது தொடர்பான ஆலோசனை தொடங்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுகிறது மத்திய அரசு? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே நீங்கள் சொன்னது போல நேற்று மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைப்பது தொடர்பாக கடிதம் எழுதியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதப்பட்டிருந்த இந்த கடிதம் குறித்து நேற்று மத்திய அரசு ஆலோசனை நடத்தியிருக்கிறது. நேற்று நரேந்திர மோடி தலைமையிலே மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதிலே முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங்குக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்திலும் நினைவிடம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலிலே மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைப்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்க வேண்டும், பின்னர் நிலம் அந்த அறக்கட்டளைக்கு அளிக்கப்பட்டு அந்த அறக்கட்டளை தான் அந்த இடத்திலே நினைவாலயத்தை உருவாக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஆகவே அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இறுதிச் சடங்குகள் எங்கு நடக்கிறதோ
அங்கேயே நினைவிடம் அமைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை. அதாவது முதலிலேயே நினைவிடம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து அங்கேதான் இறுதிச் சடங்குகளை நடத்த வேண்டும் என அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அப்படி நடப்பதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை என்கிற நிலையிலேயே நிகம்பூத் காட் என்கிற இடத்திலேயே தற்போதைக்கு இறுதிச் சடங்குகளை நடத்தலாம் என காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படியே மற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. வெகு விரைவிலேயே மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் எங்கு அமைக்கப்படும், அதற்காக எவ்வளவு இடம் ஒதுக்கப்படும், அதற்கான அறக்கட்டளை எப்படி அமைக்கப்படும் போன்ற விவரங்கள் தெரிய வரும். காங்கிரஸ் கட்சி மற்றும் மன்மோகன் சிங் குடும்பத்தினர் இந்த முடிவுகளிலே கலந்தாலோசிக்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே விரைவிலேயே இது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும். விரைவாக அந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம். கணபதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.